ஓட்டுக்காக தமிழகம் பிச்சை எடுக்காது அப்படின்னு சீட்டுக்காக அறிவாலய வாசல்ல பிச்சை எடுத்த ஒரு நடிகன் பாராளுமன்றத்தில் போய் தமிழகத்தை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? இப்படி ஈவே ராமசாமி தன்னுடைய விடுதலைங்கிற பத்திரிகையில தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அவர் சொன்னாருன்னு தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய அவங்க அதை சொல்லல. ஆனா அதை இவர் திரிச்சு என்னமோ அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மா தான் சொன்ன மாதிரியே சொல்லி மக்களை திசை திருப்புற முயற்சியில அவர் ஈடுபட்டாரு. ஆனா அதுல அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அந்த இடத்துல அவர் அசிங்கப்பட்டுதான் வந்தாரு. அவர் அசிங்கப்பட்டதும் இல்லாம தமிழகத்தையும் அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டாரு. தன்னுடைய கட்சியவே அடமான வச்சு திமுக கிட்ட போய் கொத்தடிமையா நின்று ஒரு சீட்டை பிச்சை வாங்கின அந்த கமலஹாசன் அவ்வளவு பெரிய இடத்துல அந்த பாராளுமன்றத்துல என்ன பேசணுங்கிறது கூட தெரியாம மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவங்கள பத்தி தவறான பரப்புரையை சொன்ன இந்த கமலஹாசன் மாதிரி ஆட்கள்லாம் இந்த தமிழகத்தோட சாபக்கேடு, இந்தியாவோட சாபக்கேடு. ஏற்கனவே இந்த திமுக இருந்து 40 MP போய் உட்காந்து என்ன பண்ணன்னு தெரியாமலே போய் உட்காந்து மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு சம்பளமா வாங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. அதோட இது ஒன்று சேர்ந்துருக்கு இந்த கமலஹாசன். இதை சேர்ந்தும் தவறான ஒரு வார்த்தைகளையும் தவறான பரப்புரைகளையும் பண்ணி தமிழகத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற இந்த கமலஹாசன் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டோட சாபக்கேடு. இந்த நாட்டுக்கு தேவையில்லாத பதர்கள்.